9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகள் எந்தவித இடரும் இன்றி பள்ளிக்கு வர அகல் விளக்கு என்ற புதிய திட்டத்தை பள்ளிக்கல்வித்துறை அறிவித்திருக்கிறது. இதேபோல உயர்கல்வித்துறை, வருவாய் மற்றும் பேரிடர் துறை சார்பிலும் புதிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. சட்டப்பேரவையில் பள்ளிக் கல்வித்துறை மீதான மானிய கோரிக்கையொட்டி 25 புதிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி அரசு பள்ளிகளில் உள்ள உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்களை 58 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்படும் என்றும், காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கல்வி 2,32,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரோபாட்டிக்ஸ் எனப்படும் எந்திரனியல் ஆய்வகங்கள் மாவட்டத்திற்கு ஒரு பள்ளி என்ற அளவில் 38 பள்ளிகளில் 15,43,00,000 செலவில் உருவாக்கப்படும் என தெரிவித்துள்ள பள்ளிக் கல்வித்துறை, 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அடிப்படை கணினி அறிவியல், செயற்கை நுண்ணறிவு திறன் கற்றுக் கொடுக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளது. உடலுக்கு கேடு விளைவிக்கும் பொருளை மாணவர்கள் பயன்படுத்துவதை தவிர்க்க நன்னெறி செயல்பாடு செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 9 முதல் 12ஆம் வகுப்பு மாணவிகள் எந்தவித இடர்பாடும் இன்றி பள்ளிக்கு வந்து செல்லும் வகையில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அகல் விளக்கு திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்தின்படி ஆசிரியைகள் கொண்ட குழு அமைக்கப்பட்டு மாணவிகளுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஏற்படும் இடையூறுகளில் தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் இணையதள பயன்பாடுகளை பாதுகாப்பாக கையாள்வது குறித்தும் வழிகாட்டுதல்களை வழங்கும். இதேபோல் உயர்கல்வித்துறை சார்பில் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் புதிதாக வளர்ந்து வரும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப 6 புதிய பட்டய படிப்புகள் அறிமுகப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் மாணவிகளுக்கு என தனி ஓய்வறை கட்டிடம் 8,55,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் என்றும், கேட், IES, CAT உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளுக்கு தீவிர பயிற்சி பெறும் மாணவர்களின் எண்ணிக்கையை 500லிருந்து 1,400ஆக உயர்த்துவதுடன் கூடுதலாக 77 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் வெளியிடப்பட்ட அறிவிப்பில், புயல், அதிகனமழை, வெள்ளப்பெருக்கு போன்ற பேரிடர்களால் பாதிப்புக்குள்ளாகும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 3 நிரந்தர பேரிடர் மீட்பு மையங்கள் 36 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பருவநிலை மாற்றத்தால் தமிழ்நாட்டில் வெப்ப அலையின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் வெப்ப அலையின் தாக்கத்தினை மாநிலம் சார்ந்த பேரிடராக அறிவிக்கப்படும் என்றும், நவீன நில அளவை கருவியை பயன்படுத்தி பராமரிப்பு நில அளவை செய்து பொதுமக்களுக்கு பட்டா வழங்கப்படும் என்றும் வருவாய் மற்றும் பேரிடர் மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.